ஹாய் ஆல், குட் மார்னிங்க எல்லாருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என் ஸ்ரீநிதி பொண்ணு ஸ்கூலுக்கு போகல. ஸ்கூலுக்கு போகலையா? கழுத்து வலிக்குதா? டெஸ்ட்டு இன்னைக்கு தமிழ் டெஸ்ட்டு. போகல. அதனால் இவள் அக்கா மட்டும்தான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிருக்கா. அதனால் அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு என்னோடய ரொட்டீன் எல்லாம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் என் டைனிங் டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் பாத்திரம் கழுவுறதுக்குள்ளே போட்டுட்டு எனக்குன்னு ஒரு கப் டீ ரெடி பண்ணி அதை குடித்ததுக்கப்புறமா தான் அடுத்த வேலை ஸ்டார்ட் ஆகும். எல்லா பாத்திரமும் கழுவுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்கூலுக்கு படிக்காமல் போய் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் இவங்க எழுதிடுவாங்க. ஆனால் தமிழ் மட்டும் படிக்கலைனாலும் அடுத்த நாள் கழுத்து வலி சரி ஆனாலும் போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. தமிழ் நம்ம தாய்மொழி தானே, அது எப்படியும் கற்றுக்குவாங்க அப்படின்னு சின்ன வயசுலேயே கொஞ்சம் அசால்ட்டாக விட்டனால இப்போ அவங்களுக்கு தமிழ் உண்மையிலேயே கஷ்டமாக இருக்குங்க. எந்த லாங்குவேஜ் தெரியாதோ அதை சொல்லி கொடுத்துருவோன்னு சொல்லி இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து நம்ம லாங்குவேஜையே இப்போ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்து அவங்கள மனப்பாடம் பண்ண வைக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தமிழுக்கு கொடுங்க.